வணக்கம். வெல்கம் டு எஸ்எஸ்சி ஆல் இன் ஒன் கோர்ஸ். இந்த வீடியோல மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அண்ட் பிரியாம்பிளோட எஸ்எஸ்சி எந்த மாதிரி ப்ரீவியஸ் கொஸ்டின்லாம் கேட்டிருக்கான்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டா டேக் அவுட் பண்ணியிருக்கோம். ஸ்டார்டிங் வித் சிஹெச்எஸ்எல் 2022 கேட்ட கொஸ்டின்ஸ். விச் ஆர் த ஃபாலோயிங் நாட் அ ஃபெடரல் ஃபீச்சர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இருக்குல்ல. இந்த கொஸ்டினை நான் ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எனக்கு ஃபெடரல் ஃபீச்சர் அப்படின்னா என்னன்னு தெரியணும். அதே மாதிரி இதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிற யூனிட்டரி ஃபீச்சருக்கு ரெண்டு டிஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா நம்மளால ஆன்சர் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபெடரல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னா என்னன்னு சொல்லியிருக்கேன். ஃபெடரல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் ஒன்றும் கிடையாது. இப்போ ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் அது நேஷனல் கவர்மெண்ட் எடுத்துக்கங்க. ரீஜனல் கவர்மெண்ட்டுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டுக்கும் பவர் வந்து டிவைட் ஆயிருக்கு. கரெக்டா டிவைட் பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா அதுதான் ஃபெடரல்னு சொல்லுவாங்க. எது வந்து டிவைட் பண்ணி கொடுக்கும் அப்படின்னா கான்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து நம்மளுக்கு டிவைட் பண்ணி கொடுக்கும். சரிங்களா? ஸோ பை கான்ஸ்டிடியூஷன் இட் செல்ஃப் அப்படின்னு நீங்க மென்ஷன் இருக்கு. இதுதான் ஃபெடரல் ஃபார்ம். யூனிட்டரி ஃபார்ம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து என்னன்னா நம்மளுக்கான பவர் டிவைட் ஆகாது. பவர் எங்க கிட்ட இருக்கும் அப்படின்னா ஒன்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட மட்டும்தான் இருக்கும். சரிங்களா? அவங்க பார்த்து ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்தாங்கன்னா அதுதான் வந்து என்ன யூனிட்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் வரும். அந்த ஏன் யூனிட்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தா ஒரு நாடு ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு யூனிட்டரி வேணும். சரிங்களா? அதுக்காக தான் யூனிட்டரி ஃபார்ம் அதிகமா வச்சிருப்பாங்க மெஜாரிட்டி ஆஃப் த வந்து ஸ்டேட்ல. சரி, இப்ப நம்ம கொஸ்டினுக்கு வரும். ஃபெடரல் ஃபீச்சர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல இந்த 6 ஃபீச்சரையும் நான் ஆத்துல வச்சுக்கேன். டிவிஷன் ஆஃப் பவர் இருக்கும். சரிங்களா? சூப்பர்மசி ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். ஏன் கான்ஸ்டிடியூஷன் சூப்பர்மசியா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படி இல்லைன்னா யோசிச்சு பாருங்களேன். கான்ஸ்டிடியூஷனை யாரு வேணா வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாவே வந்து அந்த இடத்துல என்ன ஆயிரும், சென்ட்ரல் கவர்மெண்ட் டைரக்டா வந்து எல்லாத்தையும் அடிச்சுட்டு அவனுக்கு தான் பவர் இருக்குன்னு சொல்லுவான். ஆனா சூப்பர்மசி இருக்கும்போது கான்ஸ்டிடியூஷன் சொல்றதான் அது என்ன சொல்லுதோ அதுதான் வந்து நம்ம ரெண்டு பேருமே கேட்கணும். இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட். சரிங்களா? அடுத்து ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன். ஒன்ஸ் ரிட்டன் ஃபார்ம்ல இருந்துச்சுன்னா அது யாராலையும் அழிக்க முடியாது. ரிஜிட் கான்ஸ்டிடியூஷன் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ரிஜிட் மீன்ஸ் வந்துன்னா அமெண்ட்மெண்ட் பண்றதுக்கு ரொம்ப டஃப்பா இருக்கும். சரிங்களா? அதாவது நம்ம ஈஸியா வந்து என்னன்னா அமெண்ட்மெண்ட் வந்து என்னன்னா பண்ண முடியாது. அதுக்கு நிறைய ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ண இருக்கும். அதுதான் ரிஜிட் கான்ஸ்டிடியூஷன். இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி. ஜுடிஷியரி இண்டிபெண்டன்ட்மே வந்து ஃபெடரல் ஃபீச்சர்ல வரும். பை கேமரல் லெகிஸ்லேச்சர் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல எப்படி லோக்சபா ராஜ்யசபா இருக்கும் அதே மாதிரி ஸ்டேட்ல வந்து என்ன நம்மளுக்கு வந்து விதன் சபா இருக்கு. சரிங்களா? அதே தான் பை கேமரல் லெகிஸ்லேச்சர். இது எல்லாமே ஃபெடரல் ஃபீச்சர். ஆனா அவன் கேட்ட கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட் அ ஃபெடரல் ஃபீச்சர் சொல்லுவாங்க. அப்ப எது வராது? ஆல் இந்தியா சர்வீஸ் நாட் அ ஃபெடரல் ஃபீச்சர். ஏன்னா ஆல் இந்தியா சர்வீஸ் வந்தாவே என்ன வந்துடும்? ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாமே வந்துடும் உள்ள வந்துடும். சரிங்களா? அப்ப ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. யாருக்கு அப்பாயிண்ட் பண்ணுவாங்க? ஸ்டேட்ல வேலை பார்க்கறது. சரிங்களா? அது ஏன் அப்பாயின்மெண்ட் பண்றாங்க? அப்பதான் நாடு வந்து ஒரு ஒற்றுமையா இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா யோசிச்சு பாருங்க. ஸ்டேட் கவர்மெண்டே வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் அவங்களுக்கு வந்து என்னன்னா கேபினெட் செக்ரட்டரி எல்லாம் பண்ணிக்கிட்டாங்கன்னு வச்சுக்கலாம். என்ன ஆகும்? அந்த ஸ்டேட் வந்து தனியா போறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. சரிங்களா? அதனாலதான் இந்த மாதிரி பண்றாங்க. ஸோ ஆல் இந்தியா சர்வீஸ் மட்டும்தான் யூனிட்டரி ஃபீச்சர். மிச்சம் 3 டுவல் கவர்மெண்ட், டிவிஷன் ஆஃப் பவர், ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் எல்லாமே வந்து என்ன ஃபெடரல் ஃபீச்சருக்குள்ள தான் வரும். சரிங்களா? ஸோ புரியும்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். ஹூ அமாங் த ஃபாலோயிங் டிஸ்கிரைப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அஸ் குவாசி ஃபெடரல்னு சொல்றாங்க. இப்பதான் நம்ம வந்து என்ன ஃபெடரல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னு என்ன பார்த்தோம். இப்ப குவாசி ஃபெடரல் அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. நார்மல் வந்து 2 டிவிஷன் எடுத்துங்க. சரிங்களா? அதாவது ஃபர்ஸ்ட் யூஎஸ்ஏ எடுத்துங்க. யூஎஸ்ஏ என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு பெர்ஃபெக்டான வந்து என்ன ஃபெடரல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஏன் பெர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்றாங்கன்னா இவங்களோட கான்ஸ்டிடியூஷன்ல சென்ட்ரல் பிளஸ் வந்து என்ன ஸ்டேட் எல்லா ஸ்டேட்டுக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவைட் பண்ற லிஸ்ட் வந்து கரெக்டா இருக்கும். இதுக்கு 50 லிஸ்ட் இருக்குன்னா இதுக்கு வந்து 50 லிஸ்ட். அதாவது 50 லிஸ்ட் மீன்ஸ் என்ன சொல்ல வரேன்னா பவர் இருக்கும். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் அக்ரிகல்ச்சர் இருக்கு, அதே மாதிரி வந்து டிஃபென்ஸ் இருக்கு, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இருக்கு, அதே மாதிரி வந்து நிறைய வந்து என்ன இது இருக்குல்ல ஒண்ணுக்குமே வந்து என்ன அப்படின்னா யாருக்கு பவர் இருக்கு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அதே இந்தியா எடுத்துக்கங்களேன். ஸோ இப்ப இந்தியா எடுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கான லிஸ்ட் எப்படி இருக்கும்னா 7th ஷெட்யூல். ஸோ 7th ஷெட்யூல் தான் நம்மளுக்கான வந்து லிஸ்ட் வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இதுல பாருங்களேன், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து என்ன அப்படின்னா 97 இருக்கும். ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா 66 இருக்கும். அதே இது கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். கன்கரண்ட் லிஸ்ட்ல 2 பேருமே வந்து இது பண்ணலாம். ஆனா மேஜர் பவர் யாருக்கு இருக்குன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கு. இது 47 இருக்கும். சரிங்களா? இப்ப இங்க யூஎஸ்ல வந்து ஈக்குவலண்டா இருக்கு. அதுதான் ஃபெடரல். சரிங்களா? ஆனா இந்தியால பாருங்களேன் 97, 66, 47 ஈக்குவலண்டா இல்ல. அங்கங்க வந்து பிச்சு பிச்சு இருக்கு. சோ அதனாலதான் என்ன சொல்லுவாங்கன்னா குவாசி ஃபெடரல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கரெக்டா இருந்தா அது பியூர் ஃபார்ம் ஆஃப் ஃபெடரல் கவர்மெண்ட். இந்த மாதிரி வந்து என்னன்னா மாத்தி மாத்தி கொடுத்தா அது குவாசி ஃபெடரல்னு சொல்லுவாங்க. சரி, இந்த கொஸ்டின் என்ன கேக்குறாங்கன்னா இதை யாரு காயின் பண்ணாங்க? குவாசி ஃபெடரல்ல வந்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் சொன்னது யாரு அப்படின்னு தான் நம்மளுக்கு கேள்வி கேட்கிறாங்க. சோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து
கேசி வந்து நம்ம இவர் தான் சொல்லியிருப்பாரு. ஸோ இதுலயுமே நான் வந்து கொடுத்துருக்கேன் யூனிட்டரி, அதே மாதிரி ஃபெடரல் சிஸ்டம். யூனிட்டரி சிஸ்டம்னா பாருங்க, நேஷனல் கவர்மெண்ட் இருக்கும், ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கும். ஆனா கான்சென்ட்ரேட்டட் பவர் வந்து சென்ட்ரலைஸ்ட் அத்தாரிட்டி கிட்ட இருக்கு சரிங்களா. ஃபெடரல் சிஸ்டத்துல பாருங்க, பீப்புள் இருக்குல்ல, இந்த பீப்புள் மீன்ஸ் என்ன அப்படின்னா கான்ஸ்டியூஷன் சரிங்களா. கான்ஸ்டியூஷன் வந்து யாரால கிரியேட் பண்ணப்பட்டிருக்கும், பீப்புளால தான் வந்து கிரியேட் பண்ணப்பட்டிருக்கும் சரிங்களா. அடுத்து இதுல ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் இந்த பீப்புள் மீன்ஸ் இந்த கான்ஸ்டியூஷன் சொல்லும் உனக்கு இந்த பவர் இருக்கு, உனக்கு இந்த பவர் இருக்குன்னு சொல்லும் சரிங்களா. இதுல பவர் வந்து டிவைடா இருக்கும், அத்தாரிட்டி யார்கிட்ட இருக்குன்னா பீப்புள் இருக்கும். பீப்புள் நினைச்சா மட்டும்தான் வந்து சேஞ்ச் பண்ண முடியும் சரிங்களா. இப்ப அதோட அடிஷனல் என்ன கொடுத்துருக்குன்னா, டிஃப்ரெண்ட் காலர் வந்து என்ன அப்படின்னா, சாரி டிஃப்ரெண்ட் ஸ்காலர் வந்து என்ன, டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் வந்து ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் இந்தியா பத்தி சொல்றாங்க. அதுல சில பேரோட இது மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். பார்கெய்னிங் ஃபெடரலிசம் அப்படின்னு யார் சொன்னா, மோரி ஜான்ஸ் வந்து சொல்றாரு. கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் வந்து கிரான்விலே ஆஸ்டின், இவர் ரொம்ப ஃபேமஸான வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் பத்தி ப்ரிப்பேர் பண்ணியிருக்காரு சரிங்களா. கிரான்விலே ஆஸ்டின் எதை பத்தி பேசுறா, கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவை சொல்றாரு, இந்தியன் கான்ஸ்டியூஷன். அதே மாதிரி ஃபெடரேஷன் வித் சென்ட்ரலைசிங் டெண்டன்சி அப்படின்னு யாரு சொல்றேன்னா ஐவர் ஜென்னிங் சொல்றாங்க. இது ஏன் சொல்றேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி கொஸ்டின்ல வந்து என்ன அதே மாதிரி தானே கேட்டிருக்காங்க, குவாசி ஃபெடரல் சொன்னது யாருன்னு கேட்டாங்க. அதே மாதிரி இதையும் கேட்கறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்குன்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன் சரிங்களா. இது எல்லாத்தையும் வந்து நோட் பண்ணிக்க, டெஃபினட்டா வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா. அப்ப கரெக்ட் ஆன்சர் என்ன, கேசி வைர். இவர் தான் வந்து என்னன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன் குவாசி ஃபெடரல் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவார் சரிங்களா. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து நான் போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன், வித் ரெஃபரன்ஸ் டு த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்களேன். கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி ராட்டிஃபைடு வந்து இந்தியாவோட மெம்பர்ஷிப் ஆஃப் காமன்வெல்த் இன் 47 சொல்றாங்க. சரி இது இருக்கட்டும். கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி அடாப்டட் த நேஷனல் ஆந்தம் ஜனவரி வந்து 1950 கேக்குறாங்க. கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி அடாப்டட் வந்து நேஷனல் சாங் 1948 கேக்குறாங்க. கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி அடாப்டட் நேஷனல் பிளாக் 1949 கேக்குறாங்க. இதுல எது வந்து கரெக்டான இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் சரிங்களா. சோ இதுக்கு நான் வந்து என்னன்னா என்டையராவே கொடுத்துருக்கேன் சரிங்களா. இப்ப ஃபர்ஸ்ட் ஒண்ணு போயிடலாம். நேஷனல் ஆந்தம் இருக்கு பாத்தீங்களா, அதை நம்ம அடாப்ட் பண்ணது எப்பன்னா 24th ஜனவரி 1950 தான் வந்து அடாப்ட் பண்ணிருப்போம். சோ இதை ஃபர்ஸ்ட் டைம் வந்து எப்போ வந்து என்ன பாடியிருக்காங்க அப்படின்னா, கொல்கத்தா செஷன் வந்து 1911லயே வந்து பாடியிருக்காங்க. ஜஸ்ட் வந்து நோட் பண்ணிக்கோங்க. சரி இதோட அடுத்து கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி காமன்வெல்த்ல மெம்பர்ஷிப் ஆகிறதுக்கு வந்து எப்ப ராட்டிஃபை பண்ணணும், 1949 தான் ராட்டிஃபை பண்ணியிருக்கோம். இந்தியன் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி வந்து நம்ம நேஷனல் சாங் வந்தே மாதரத்தை அடாப்ட் பண்ணப்பட்ட இயர் வந்து 1950 24th வந்து ஜனவரி சரிங்களா. அடுத்து ஜூலை 22 1947. உங்களுக்கு மந்த் ஞாபகம் இல்லாட்டாலுமே வந்து இயரை வந்து ஞாபகத்துல வச்சுங்க. கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி அடாப்டன் இண்டிபெண்டன்ட் இந்தியன் நேஷனல் பிளாக் வந்து 1947. இப்ப நான் ஆர்டரா சொல்லிடுறேன் குரோனாலஜிக்கல் ஆர்டர். ஃபர்ஸ்ட் 47 ஆரம்பிக்கணும் சரிங்களா. 1947 நேஷனல் பிளாக் வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இது பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் என்ன வருதுன்னா காமன்வெல்த் கேம்ல 1949. 1950 தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா நேஷனல் ஆந்தமும் எடுத்திருக்கோம், நேஷனல் வந்து சாங்கும் எடுத்திருக்கோம் சரிங்களா. இப்ப கொஸ்டினுக்கு வாங்கலாம். என்ன கேட்டிருக்காங்க, இதுல எது கரெக்டான ஆன்சர் தானே கேட்டிருக்காங்க. நம்ம அடாப்ட் பண்ணப்பட்ட இது எதுன்னு பாருங்க. கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி மெம்பர்ஷிப், அதாவது காமன்வெல்த் மெம்பர்ஷிப் வந்து 1949. இது தப்பாயிரும். கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி நேஷனல் ஆந்தம் வந்து என்னன்னா கரெக்டா இருக்கு, ஜனவரி வந்து 1950. சோ இதுதான் கரெக்ட் ஆன்சர். நேஷனல் சாங் வந்து என்ன 1948 கிடையாது. இதுவுமே வந்து என்ன அப்படின்னா 1950 பண்ணிருக்கோம். நேஷனல் பிளாக் வந்துன்னா 1947 வந்து பண்ணிருக்கோம் சரிங்களா. இது ஏன் சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் அடிக்கடி வந்து என்ன கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதனாலதான் வந்து உங்களுக்கு என்டையரா வந்து நான் ப்ரொவைட் பண்ணிட்டேன் சரிங்களா. சரி ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம் சரிங்களா. சோ இந்த கொஸ்டினை பாக்குறதுக்கு முன்னாடி நான் ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன். நான் ஒவ்வொரு கொஸ்டினையும் மேக் பண்றதுக்கு ரொம்பவே வந்து என்ன டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். சோ நான் கொடுக்குற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன் சொல்றேன்னா உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் மூலம் தான் நம்ம சேனலை ரன் பண்ண முடியும். ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் தட். சரி இப்ப இந்த கொஸ்டினை பார்த்தலாம். How many female members வந்து were part of the Constituent Assembly that framed the Constitution of India? இது ஒரு நல்ல கொஸ்டின், பட் நம்மளுக்கு வந்து நம்பர்ல கேட்டிருக்கான், அதுதான் அங்க வந்து ட்ரிக்கியானது சரிங்களா. சோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து என்னன்னா என்டையராவே வந்து என்ன கொடுத்துருக்கேன் சரிங்களா. மொத்தம் எத்தனை பேர்னா 15 பேர் வந்து என்னன்னா உமன் இருந்திருக்காங்க நம்மளோட கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில. இப்ப கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியோட பேசிக்ஸ் இங்க என்ன கொடுத்திருக்குன்னா, கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி எப்ப ஃபார்ம் பண்ணப்பட்டது அப்படின்னா 6 டிசம்பர் 1946 சரிங்களா. இந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி அப்படின்னு ஒண்ணு வேணும் அப்படின்னு சொல்லி யாரு வந்துன்னா ஃபர்ஸ்ட் டைம் யோசிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்.என். ராய். இவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்சிஸ்ட் வந்து லீடர்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ ஜஸ்ட் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இப்போ கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி ஒரு ஐடியாவை கொண்டு வந்தவர் வந்து எம்.என். ராய். எந்த வருஷம்னா 1934 சரிங்களா. இப்ப வாங்க
ஃபவுண்டிங் மதர் அப்படின்னு இருக்குல்ல, இதுல மொத்தம் 15 பேர். இந்த நான் 15 பேரையுமே ஞாபகத்துல வச்சுக்கணும்னா, நம்ம ஞாபகத்துல வச்சுட்டோம் அப்படின்னா நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா. ஃபர்ஸ்ட் யாருன்னா அம்மு சுவாமிநாதன். இவங்க யாரு அப்படின்னு பார்த்தோன்னா வோக்கல் வாய்ஸ் ஃபார் வந்து உமன் ரைட்ஸ்க்காக இது பண்றாங்க. அடுத்து பாருங்க, அன்னி வந்து என்னன்னா மாஸ்கிரின். இவங்க என்ன அப்படின்னா ஒர்க்டு அண்ட் செலக்ட் கமிட்டி அண்ட் ஹவுஸ் கோட் பில்லுல ஒர்க் பண்ணியிருக்காங்க. அடுத்து பெகும் ஐசாஸ் வந்து ரசூல். இவங்க என்னன்னா லோன் முஸ்லீம் வந்து என்னன்னா ஒரே ஒரு மெம்பர் பாருங்க, லோன் முஸ்லீம் உமன் மெம்பர் ஆஃப் அசம்பிளி. இது கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு, ஏன்னா ஒரே ஒருத்தவங்க தானே முஸ்லீம்ல, அதனால வந்து கேட்கறதுக்கு நிறையவே வந்து சான்சஸ் இருக்கு, நோட் பண்ணிக்கங்க சரிங்களா. அடுத்து இம்பார்ட்டன்ட் தக்ஷயானி வேலாயுதம். த ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா ஷெட்யூல் காஸ்ட் உமன் கிராஜுவேட் ஆஃப் இந்தியா. ஷி அட்வொகேட்டட் ஃபார் வந்து எஸ்சி ரைட் இன் அசம்பிளி. யோசிச்சு பாருங்களேன் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அதெல்லாம் இங்க இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் எஸ்சி உமன் கிராஜுவேட் இங்க இருக்கு. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா அது லோன் வந்து முஸ்லீம் உமன் மெம்பர் ஆஃப் அசம்பிளி இங்க இருக்கு. ரெண்டுமே வந்து ஞாபகத்துல வச்சுங்க, ரொம்பவே இம்பார்ட்டன்ட் சரிங்களா. அடுத்து வந்து துர்காபாய் தேஷ்முக் அப்படின்னு இருக்கு. சி வாஸ் ஒன்லி உமன் இந்த பேனல் ஆஃப் வந்து சேர்மன் ஆஃப் அசம்பிளி அப்படின்னு சொல்றாங்க, இதையும் நோட் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஹான்சா வந்து ஜுவராஜ் மெக்தா அப்படின்னு இருக்கு. காந்தியன் சி கான்ட்ரிபியூட்டட் டு வந்து யூஎனோட யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் சொல்றாங்க. அடுத்து கமலா சௌத்தாரி பார்ட் ஆஃப் வந்து ஃபர்ஸ்ட் நேரு கவர்மெண்ட்ல இருந்திருக்காங்க. லீலா ராய் வந்து ஒர்க்டு ஃபார் இந்து முஸ்லீமோட வந்து யூனிட்டிக்காக இருக்காங்க. அடுத்து மாலதி தேவி சௌத்தாரி மார்க்சிஸ்ட். சி லேட்டர் ஒர்க்டு வந்து என்ன அப்படின்னா நோகா காலி அண்ட் ஃபார் த வந்து நமசூத்ரா ஃபார் திருப்புரான்னு சொல்றாங்க. அடுத்து வந்து பூர்ணிமா பானர்ஜின்னு இருக்குல்ல, செவரல் வந்து இன்ட்ரெஸ்டட் ப்ரொபோசலை வந்து என்னன்னா கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வந்து ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட என்னன்னா வாண்டட் த வேர்ட் சாவரின் வந்து டிராஃப்ட் ஃப்ரம் த பிரியாம்பிள். இது எக்ஸாக்டாவே கேட்கறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. பூர்ணிமா பானர்ஜி வந்து என்னன்னா யாருன்னு கூட கேட்கலாம், இல்ல யாரு வந்து என்னன்னா சாவரின் வேர்ட பிரியாம்பிள் வந்து எடுக்கணும்னு சொன்ன கேட்டவங்கன்னு சொல்லிட்டு கூட கேட்கறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்குங்களா. அடுத்து ராஜகுமாரி வந்து அம்ரித்கர். சி ஃப்ரம் வந்து என்னன்னா கபூர்தலா வந்து ராயல் ஃபேமிலி. அடுத்து ரேணுகா ராயின் இருக்குல்ல, ஸோ ஒர்க்டு ஆன் ஹிந்து கோடு பில்ல வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து சரோஜினி நாயுடு எல்லாருக்குமே தெரிஞ்சவங்க. ஸோ சி மேட் த வந்து கவர்னர் ஆஃப் யுனைடெட் ப்ராவின்ஸ் அன்டில் வந்து ஹெர் டெத். அடுத்து வந்து சுஜேதா கிரிபாலனி. ஸோ யாரோடது அப்படின்னா மெம்பர் ஆஃப் வந்து சப் கமிட்டி த டிராஃப்டட் த கான்ஸ்டியூஷன். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் உமன் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் வந்து யூபி அப்படின்றது, இது இம்பார்ட்டன்ட். அதே விஜயலட்சுமி பண்டிட் பிகம் த வந்து டிப்ளமட் லேட்டர். அதே மாதிரி இந்தியாவோட ஃபர்ஸ்ட் உமன் அம்பாசிடர். இந்த கொஸ்டின் ஆல்ரெடி எஸ்எஸ்ல கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டன்ட், 15 பேருமே ஞாபகத்துல வச்சுக்கோங்க, டெஃபினெட்லி வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா. இப்ப கொஸ்டின்ஸ்க்கு வாங்க. அவங்க கேட்டிருக்கு என்ன நம்பர் தான் கேட்டிருக்காங்க, அப்ப மொத்தம் எத்தனை பேர்னா 15 பேர் சரிங்களா. ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். ஸோ இப்ப இந்த கொஸ்டின் பாருங்களேன், ஹூ வாஸ் த சேர்மன் ஆஃப் ஹவுஸ் கமிட்டி ஆஃப் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஆஃப் இந்தியா. இப்ப கான்ஸ்டியூஷன் அசம்பிளில நிறைய கமிட்டி இருக்கு சரிங்களா, அது ரிலேட்டடா கொஸ்டின்ஸ் நிறையவே கேட்டிருக்காங்க, எல்லாத்தையுமே வந்து ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னா பாட்டாபி சீதாராமையா. ஸோ இவர் தான் வந்து என்ன அப்படின்னா ஹவுஸ் கமிட்டியோட சேர்பர்சன். சரி, இப்ப இதுல ரிமைனிங் பர்சன் இருக்காங்களா, அவங்க எல்லாம் என்னென்ன ரிலேட்டட்னு சொல்லியிருக்கேன். இங்க ஏவி தாக்கர் இருக்கால, இவர் எதை ஃபவுண்டட் பண்ணா பில் சேவா மண்டல வந்து ஃபவுண்ட் பண்ணியிருப்பாரு. ஜேபி கிருபாலினி வந்து பிரசிடென்ட் ஆஃப் வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் டைம்ல பிரசிடென்ட் வந்து ஐஎன்சிஆர்னா ஜேபி கிரிபாலனி. கேஎம் முன்ஷி வந்து என்னன்னா ஃபவுண்டர் ஆஃப் பாரதிய வித்யா பவன். அதே மாதிரி மெம்பர் ஆஃப் வந்து கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஆஃப் இந்தியா பிளஸ் மினிஸ்டர் ஃபார் வந்து அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபுட் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சரிங்களா. ஸோ பட்டாபி சீதாராமையா இந்த இமேஜ் வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்ப கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டாபி சீதாராமையா எந்த கமிட்டி அப்படின்னா ஹவுஸ் கமிட்டி எப்ப வந்து கான்ஸ்டியூஷன் அசம்பிளி டைம்ல சரியா. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன், அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் வாஸ் த சேர்மன் ஆஃப் டேஷ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஆஃப் இந்தியா. அகைன் பாத்தீங்களா, கான்ஸ்டியூஷன் அசம்பிளியோட நிறைய கமிட்டில இவரும் வந்து எதுக்கோட சேர்மன், எந்த கமிட்டியோட சேர்மன் தான் கேள்வி வந்துருச்சுங்களா. ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க பாருங்களேன். ஸோ கிரெடென்ஷியல்ஸ் கமிட்டியோட சேர்மன் தான் யாருன்னா அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர். சரி, இப்ப நிறைய கமிட்டி நம்ம கண்டிப்பா பார்க்க போறோம், எப்படி நான் ஞாபகத்துல வச்சுன்னு வருதுல. இப்ப அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர், ஐயர் அப்படின்னு வந்தாவே நீங்க என்ன ஷார்ட்கட் சொல்றேன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இது கேஸ்டோட ரிலேட் பண்ணுங்க. அதாவது அந்த காலமும் சரி இந்த காலமும் சரி, இப்போ ஒரு லோவர் காஸ்ட் பையன் வந்து ஹையர் காஸ்ட் பொண்ணை வந்து லவ் பண்ணி கல்யாணம் போறான்னு வச்சுக்கேன், அந்த ஐயர் வீட்டுக்காரங்க என்ன கேட்பாங்கன்னா அந்த பையனோட கிரெடென்ஷியல் தேடுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி இந்த ஜஸ்ட் ஒரு ஷார்ட்கட்ஸ். ஸோ இது வந்து ஒரு லாஜிக் இல்லாத மாதிரி தான் இருக்கும், பட் ஸ்டில் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா இந்த மாதிரி ஷார்ட்கட்ஸ் இருந்தா மறக்காது. இப்போ நீங்க ஐயர் அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் வந்துட்டாவே உங்களுக்கு வந்துன்னா மைண்ட்ல என்ன வந்துடும், கிரெடென்ஷியல்ஸ் கமிட்டி அப்படின்னு வந்துருச்சு. ஸோ நான் இதெல்லாத்தையும் வந்துன்னா ஷார்ட்கட்காக சொல்றேன், டோன்ட் டேக் இட் சீரியஸ்லி, ஓகேவா. சரி, இப்ப வாங்க, யூனியன் பவர் கமிட்டி இருக்குல்ல, இதோட சேர்மன் யாரு அப்படின்னா ஜவஹர்லால் நேரு. ஆர்டர் ஆஃப் பிசினஸ் கமிட்டி வந்து கேஎம் முன்ஷி. ஃபண்டமெண்டல் ரைட்ஸோட வந்து சப் கமிட்டி இருக்கு, அதோட யாரு சேர்மன்னா ஜேபி கிரிபாலனி.
இப்ப கான்ஸ்டியூன் அசம்பிளி இருந்த மொத்த கமிட்டியுமே நான் இங்க வந்து கொடுத்துருக்கேன் சரிங்களா. மேஜர் கமிட்டி அண்ட் வந்து மைனர் கமிட்டி. இப்ப யூனியன் பவர் கமிட்டி யாருன்னா நேரு தான். யூனியன் கான்ஸ்டியூஷன் கமிட்டினாலும் நேரு தான். ஏன்னா நேரு வந்து மிகப்பெரிய ஆளு, பவர்ஃபுல்லான ஆள். ஏன்னா லேட்டர் அவர் தான் நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் இருப்பனால எல்லா மேஜர் இதுல வந்து அவரா தான் இருப்பார் சரிங்களா. ப்ரொவின்சியல் கான்ஸ்டியூஷன் கமிட்டி வந்து சர்தார் பட்டேல். டிராஃப்டிங் கமிட்டி எல்லாருக்கும் தெரிஞ்சது அம்பேத்கர். அட்வைசரி கமிட்டி அண்ட் ஃபண்டமெண்டல் வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல். ஃபண்டமெண்டல் ரைட்ஸோட சப் கமிட்டி வந்து ஜே பி கிரிபாலனி. மைனாரிட்டி சப் கமிட்டி வந்து ஹெச்சி முகர்ஜி. நார்த் ஈஸ்ட் ஃப்ரண்ட் ரிலேட்டடா இருக்கிறது கோபிநாத் பர்தோலி. அதே மாதிரி வந்து எக்ஸ்க்ளூடட் அண்ட் பார்ஷியலி எக்ஸ்க்ளூட் ஏரியாக்கு வந்து ஏவி தாக்கர். நார்த் வெஸ்ட் ஃப்ரண்டியர் அண்ட் ட்ரைபல் ஏரியா சப் கமிட்டிக்கு வந்து என்னன்னா சரி இதுல இதுவங்க தான் ஏவி தாக்கர் தான் வருவாரு. ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் கமிட்டி வந்துன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். ஸ்டேட் கமிட்டி பாருங்களேன், நெகோசியேஷன் வந்து என்ன அப்படின்னா வித் ஸ்டேட் ஜவஹர்லால் நேரு. நல்லா யோசிச்சுக்கோங்க, இந்த நெகோசியேஷன் வந்தாவே சில பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா கண்டிப்பா பட்டேல் தான் பண்ணி வச்சிடும். அது கிடையாது. ஸ்டேட் கமிட்டி நெகோசியேஷன் யாரு அப்படின்னு பார்த்தா ஜவஹர்லால் நேரு தான். ஸ்டீரிங் கமிட்டி வந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத். பினான்ஸ் அண்ட் ஸ்டாஃப் கமிட்டி வந்து என்னன்னா ராஜேந்திர பிரசாத். கிரெடென்ஷியல் கமிட்டி இப்பதான் பார்த்தா அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர். ஹவுஸ் கமிட்டி வந்து பாட்டாபி சித்தாரா, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். ஆர்டர் ஆஃப் பிசினஸ் கமிட்டி வந்து கே எம் முன்ஷி இப்ப கேட்டது. அட்கோ கமிட்டி அண்ட் நேஷனல் ஃபிளாக் வந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத். கமிட்டி அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் வந்து கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வந்து ஜி.வி. மாலங்கர். அட்கோ கமிட்டி அண்ட் சுப்ரீம் கோர்ட் வந்து வரதாச்சாரி. கமிட்டி அண்ட் சீஃப் கமிஷனர் ப்ராவின்ஸ் வந்து பட்டாபி சீதாராமையம். அதே மாதிரி வந்து எக்ஸ்பர்ட் கமிட்டி அண்ட் பினான்சியல் வந்து நாலனி ரஞ்சன் சர்க்கார். எஸ்கே தார் வந்து லிங்குஸ்டிக் ப்ராவின்ஸ் கமிட்டி. ஏன்னா எஸ்கே தார் வந்து என்னன்னா நம்ம லிங்குஸ்டிக் ரிலேட்டட் கமிஷன்லயும் வருவாரு. அதே மாதிரி ஸ்பெஷல் கமிட்டி டு எக்ஸ்மெண்ட் டிராஃப்ட் கான்ஸ்டியூஷன் வந்து ஜவஹர்லால் நேரு. பிரஸ் கேலரி கமிட்டி வந்து உஷா நாத் சென். அட்கோ கமிட்டி அண்ட் சிட்டிசன்ஷிப் வல்லாபி வந்து என்ன வல்லபாச்சாரி சரிங்களா. இது எல்லாம் ஏன் சொல்றேன் அப்படின்னா கேட்பாங்க, டெஃபினட்டா கேட்பாங்க. அதனாலதான் சொல்றேன், கண்டிப்பா வந்து ஞாபகத்துல வச்சுங்க. எல்லாம் வந்து ஜங்க் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். பட் ஸ்டில் வேற வழியே இல்ல, நம்ம படிச்சுதான் ஆகணும் சரிங்களா. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் என்னன்னா அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர். நான் சொன்ன ஷார்ட்கட்டை மறந்துடாதீங்க, கிரெடென்ஷியல்ஸ் கமிட்டி சரிங்களா. ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து நான் போயிடலாம். ஸோ இந்த கொஸ்டினை பாருங்களேன். கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி வாஸ் ரெகனைஸ்டு பை த செக்ஷன் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் 1947. ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் கொஸ்டின் டு ஆன்சர். ஏன்னா ஃபர்ஸ்ட் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட்ல கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி ரெகனைஸ் பண்றதே வந்து ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சிருக்குமோ தெரியாதோ. அதுல என்ன செக்ஷன் வேற கேட்கறான் சரிங்களா. நிறைய பேருக்கு நம்ம இதுல வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல ஆர்டிகிளோட செக்ஷனே நிறைய தெரியாம இருக்கும். இது இந்த இதுல பார்க்கும்போது எப்படா இந்திய இண்டிபெண்டன்ஸ் ஆக்டோட செக்ஷன்ல ஞாபகத்துல வச்சுக்க முடியும். அதுதான் இந்த கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தலாம். செக்ஷன் 8(1) இதுலதான் வந்து என்ன சொல்றாங்கன்னா இந்தியாவோட இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட்ல வந்து கான்ஸ்டியூஷன் அசம்பிளி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்ப நான் இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆக்டோட மேஜர் இம்பார்ட்டன்ட் எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன் சரிங்களா. அதாவது 1947 மவுண்ட் பேட்டன் பிளான் அவர் தான் என்ன பண்ணிருப்பாங்க, இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் வேணும்னு சொல்லி வந்து ப்ரொபோசல் பண்ணிருப்பாங்க சரிங்களா. இந்த ஆக்ட்ல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா வைஸ்ராய் ஆபீஸ் ஆஃப் வைஸ்ராய் வந்து டெபாலிஷ் பண்ணிடுவாங்க. பார்ட்டிஷன் ஆஃப் இந்தியாவை ரெண்டா பிரிஞ்சிடும். ஒன்னு இந்தியாவை வந்துடும், இன்னொன்னு பாகிஸ்தான் வந்துடும். சோ இந்தியா இண்டிபெண்டன்ஸ் வந்து 15th ஆகஸ்ட் வரும். பாகிஸ்தான் ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்து நம்மளால வாங்கிடுவாங்க சரிங்களா. சோ இப்ப லார்டு மவுண்ட் பேட்டன் இருக்கால, இவர் தான் ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் நியூ டொமினியன் ஆஃப் இந்தியா. ஆனா ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா யாரு அப்படின்னு இந்தியன் யாருன்னு கேட்டீங்கன்னா ராஜாஜி வருவார் சரிங்களா. சோ இது வந்து கேட்டிருக்காங்க, அதனால சொல்லியிருக்கேன். சரி, இப்ப இந்த ஆக்ட் என்ன சொல்லும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் 1947 என்ன சொல்லிங்கன்னா 1935 ஆக்ட் பார்த்தா அந்த ஆக்டை நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கங்க எது வரைக்கும் அப்படின்னா உங்களோட நியூ கான்ஸ்டியூஷன் ஃப்ரேம் பண்ற வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க சரிங்களா. எல்லாமே இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆக்டோட ரிலேட்டடான வந்து ப்ரொவிஷன்ஸ். ஓகே, இப்ப கரெக்டான ஆன்சர் என்னன்னா 8(1) இதுதான் வந்து அந்த செக்ஷன்ஸ் ரிலேட்டட் டு வந்து கான்ஸ்டியூஷன் அசம்பிளி என்ன ஆக்டோட இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் 1947. அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க, ஜி.வி. மேலங்கர் வாஸ் சேர்மன் ஆஃப் வந்து டேஷ் ஆஃப் த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி. அகைன் என்னன்னா கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியோட கமிட்டியோட சேர்மன் ஜி.வி. மேலங்கர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுவுமே நம்மளுக்கு வந்து என்ன தெரிஞ்சிருக்கணும். இப்பதான் பார்த்தோம், பட் இருந்தாலும் எனக்கு மறந்துருச்சு. இதுக்கான ஆன்சர் பார்த்தலாம் பாருங்களேன். ஸோ கரெக்டான ஆன்சர் வந்து கமிட்டியான் வந்து ஃபங்க்ஷன்ஸ். இவர் வந்து இவரோட பேசிக்ஸ் எல்லாத்தையும் கொடுத்திருக்கேன். ஜி.வி. மேலங்கர் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா. இது ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கிட்டீங்களா. அகைன் அட்வைசரி கமிட்டியான் அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மைனாரிட்டி ட்ரைபல் இதெல்லாம் யார் வருவானா வல்லபாய் பட்டேல் உள்ள வந்துருவாரு சரிங்களா. அட்கோ கமிட்டி ஆஃப் நேஷனல் ஃபிளாக் யார் வருவானா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். ஸோ ராஜேந்திர பிரசாத் தான் வந்து பிரசிடென்ட் ஆஃப் அந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி. உங்களால அங்க கொடுத்த எல்லா கமிட்டி ஞாபகம் வைக்க முடியலன்னா இந்த இம்பார்ட்டன்ட் கமிட்டி எல்லாத்தையும் நான் இந்த கமிட்டி எல்லாமே வந்து அகைன் அண்ட் அகைன் கொஸ்டின்ல கேட்டதை மட்டும் வந்து என்னன்னா ஃப்ரேம் பண்ணி வந்து இருக்கு சரிங்களா. ஸோ இம்பார்ட்டன்ட் கமிட்டி சேர்மன். டிராஃப்டிங் கமிட்டி எவ்ரி ஒன் நோ தட் பி.ஆர். அம்பேத்கர். ஹவுஸ் கமிட்டி வந்து என்னன்னா பாட்டாபி சீதாராமையா வந்துருக்காங்க. இப்ப எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா சீதாராமையா அப்படின்னு வந்தாவே அவர் ஹவுஸ்ல இருப்பார் அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க சரிங்களா. ஷார்ட்கட்ஸ். பினான்ஸ் அண்ட் ஸ்டாஃப் கமிட்டி வந்து ராஜேந்திர பிரசாத்.
அதாவது டாக்டர் ராஜேந்திர பிரசாத் பிரசிடென்டா இருக்காரு. பிரசிடென்ட் கிட்ட தான் பினான்ஸ் இருக்கணும்னு சொல்லி அவரே வந்து கொடுத்துட்டாங்க சரிங்களா. ஆர்டர் ஆஃப் பிசினஸ் கமிட்டி, ஒரு பிசினஸ் வந்து என்ன அப்படின்னா ஒழுங்கா நடக்குன்னா ஒரு ஆர்டர் வேணும். அந்த ஆர்டர் யாரு கொடுத்தா KM முன்ஷி கிட்ட இருக்கு சரிங்களா. கிரெடென்ஷியல் கமிட்டி இப்பதான் சொல்லியிருந்தேன், ஐயர் ரிலேட்டா வரும்னு சொல்லியிருந்தோம். ஸ்டீரிங் கமிட்டியை வந்துன்னா யாரு ஸ்டீரா வந்து ரொம்ப இதா இருக்காருன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத், ஏன்னா அவர் பிரசிடென்டா இருக்காரு. ஸ்டேட் கமிட்டியா தான் ஜவஹர்லால் நேரு. கமிட்டி அண்ட் ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர் வந்து ராஜேந்திர பிரசாத். பவர் கமிட்டி யாருன்னா ஜவஹர்லால் நேரு. நீங்க எப்படி நான் தராங்க, ஜவஹர்லால் நேரு பிரைம் மினிஸ்டர், கண்டிப்பா விட்டதான் பவர் இருக்கும். அப்ப யூனியன் பவர் கமிட்டி. கான்ஸ்டியூஷன் கமிட்டியும் வந்து ஜவஹர்லால் நேரு தான். கமிட்டி அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வந்து GV மேலங்கர், அதுதான் வந்து கேள்வி கேட்ட. லாங்குவேஜ் கமிட்டி வந்து என்னன்னா சத்ய நாராயணன் வருது. அட்வைசரி கமிட்டி அண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மைனாரிட்டி இப்பதான் பார்த்தோம் வல்லபாய் பட்டேல். ப்ரொவின்சியல் கமிட்டி வல்லபாய் பட்டேல். நேஷனல் பிளாக் கமிட்டி ராஜேந்திர பிரசாத் சரிங்களா. இது எல்லாத்தையுமே வந்து நான் வச்சுக்கோங்க. ஸோ அப்ப கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா GV மேலங்கர் ரிலேட்டட் டு வந்து கமிட்டி அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ரிலேட்டடா வருவாங்க. ஓகேவா. ஸோ அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். ஸோ வென் வாஸ் த 10th செஷன் ஆஃப் த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி ஹெல்த். ஸோ இதுவும் வந்து ஒரு டஃபஸ்ட் கொஸ்டின். ஏன் அப்படின்னு பார்த்தா கான்ஸ்டியூண்ட் அசம்பிளில ஓகே செஷன் நடந்தது, ஆனா அவன் ஃபர்ஸ்ட் செஷன் கேட்கல, லாஸ்ட் செஷன் கேட்கலாம், நடுவில் நடந்த 10th செஷனை வந்து கேட்டிருக்கான். அதனால இது வந்து டஃபஸ்ட் கொஸ்டின். ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 6 to வந்து என்ன 17 October 1949. இதுதான் 10th செஷன். இப்ப நான் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கேன் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி இருக்கலாம். இப்ப கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி வந்துன்னா எவ்வளவு நாள் வந்து என்னன்னா எடுத்துச்சு கான்ஸ்டியூஷனை டிராஃப்ட் பண்றதுக்கு அப்படின்னா ஆல்மோஸ்ட் 3 years. அப்ப கரெக்டா சொல்லணும் அப்படின்னா 2 வருஷம் 11 months 18 days வந்து என்ன எடுத்தது சரியா, டு கம்ப்ளீட் த ஹிஸ்டாரிக் டாஸ்க் ஆஃப் டிராஃப்டிங் த கான்ஸ்டியூஷன் ஃபார் இண்டிபெண்டன்ட் இந்தியா. ஸோ இந்த பீரியட்ல வந்து மொத்தம் 11 செஷன்ஸ் வந்து நடந்திருக்கு. கவரிங் வந்து 165 days சரிங்களா. ஃபர்ஸ்ட் செஷன் வந்து December 1946, 11th செஷன் வந்து 1949, 14 to 26 நவம்பர் சரிங்களா. ஸோ இதோட இம்பார்ட்டன்ட் அடிஷனல் ஃபேக்டர் என்ன அப்படின்னா நம்ம கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஃபர்ஸ்ட் வந்து மீட் பண்ண டைம் என்ன பாத்தீங்கன்னா 9th December 19 வந்து 46. இந்த இயரை வந்து ஞாபகத்துல வச்சு கண்டிப்பா வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் எப்ப மூவ் பண்ணது அப்படின்னா ஸோ 13th December வந்து 1946. கான்ஸ்டியூஷன் நம்ம அடாப்ட் பண்ணது வந்து 26th December 1949. நம்ம பார்ட் 1ல இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, ஞாபகத்துல வச்சுங்க. நம்ம கான்ஸ்டியூஷன் அடாப்ட் பண்ணது கான்ஸ்டியூஷன் அசம்பிளி பண்ணது எப்பன்னா 1949 நவம்பர் வந்து 26. ஆனா சைன் பை மெம்பர் எப்ப சைன் பண்ணா 24th January 1915. அந்த கொஸ்டினுமே இதுல கேட்டிருக்காங்க, நான் அப்கமிங் இதுல சொல்றேன். கான்ஸ்டியூஷன் கேம் இன்டு ஃபோர்ஸ், கான்ஸ்டியூஷன் அசம்பிளி சீஸ் டு எக்ஸிஸ்ட், அது எப்ப அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26th வந்து January 1950. ஸோ இதுதான் நம்ம கான்ஸ்டியூஷன் டே, ரிபப்ளிக் டேயா வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் சரிங்களா. ஸோ இப்ப இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஏன் சொல்றேன் அப்படின்னு பார்த்தோன்னா இது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ஏன் ஆர்கனைஸ்டா கொடுத்துருக்கேன், இது எல்லாத்தையும் நீங்க நோட் பண்ணிக்கங்க சரிங்களா. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஆர்கனைஸ்டு ஃபார்ம்ல நம்ம நோட் பண்ணிட்டுன்னு வச்சுக்கலாம், நம்மளோட மெஜாரிட்டி ஆஃப் த ஒர்க்கை வந்துன்னா டாஸ்க் கம்மி பண்ணிடலாம், ஈஸியா வந்து நம்ம மைண்ட்ல வச்சுக்கலாம் சரிங்களா. அப்ப கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்பதான் பார்த்தோம். ஸோ 6ல இருந்து 17 October 19 வந்து 49 சரிங்களா. ஸோ கரெக்ட் ஆன்சர் ஆஃப் 10th செஷன்ஸ் இது கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி. ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து நான் போயிடலாம். ஸோ ஹூ அமங் த ஃபாலோயிங் became the part of Constituent Assembly from Madras Constitution in 1946. இதை ரெண்டு வேலை சால்வ் பண்ணலாம். ஒன்னு நம்மளுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கு, லேர்ன் பண்ணிருந்தோம் அப்படின்னா அதுல இருந்து. செகண்ட் வந்து என்னன்னா ஆப்ஷன் வச்சு பாருங்களேன், எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணுங்க. இங்க இருக்கிற பேர் எல்லாத்தையும் பாருங்க. மெட்ராஸ் கான்ஸ்டியூஷன் நம்ம தமிழ்நாடு, அப்ப தமிழ்நாடு பேர்ல இருக்கிற மாதிரி ஏதாவது பாருங்க. இங்க கன்சா வந்து மெக்தான் இருக்கு, மெக்தாலாம் தப்படாண்டா வைக்க மாட்டாங்க. கமலா சௌத்தாரியும் வைக்க மாட்டாங்க. அதே மாதிரி பெகும் ஐசஸ் வந்து ரசூல் இருக்கு. இது 3 பேருமே வராது. எந்த பேர் வேணும், அம்மு சுவாமிநாதன் தமிழ் பேர் இருக்கு, அப்ப கண்டிப்பா இதான் வரும்னு சொல்லிட்டு நம்ம லாஜிக்கலா எடுத்துட்டு வந்து போகுது சரிங்களா. பட் இதுக்கான கரெக்ட் ஆன்சருமே நான் வந்து இங்க கொடுத்துருக்கேன். ஸோ அம்மு சுவாமிநாதன் எது ரிலேட்டட் பண்ணா அந்த 15 மெம்பர் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி உமன்ல இருப்பாங்க, அதுல ஒன் ஆஃப் த மெம்பர் தான் அம்மு சுவாமிநாதன் சரிங்களா. ஸோ ஹீ கிடையாது, ஷி சரிங்களா, தப்பா போட்டிருக்கீங்க. இப்ப டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இவர் தான் என்ன அப்படின்னா பிரசிடென்ட், பர்மனன்ட் பிரசிடென்ட் ஆஃப் வந்து கான்ஸ்டியூஷன் அசம்பிளி. வைஸ் பிரசிடென்ட் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரேந்திர குமார் வந்து முகர்ஜி. சம்டைம்ஸ் எப்படி HG முகர்ஜி அப்படின்னு கூட வந்து என்னன்னா பேர் இருக்கும் சரிங்களா. அதனால வந்து உரி பண்ணிக்கிறாங்க. ஏன்னா சம்டைம்ஸ் நான் ஒரு எக்ஸாம்பிள் வந்து என்ன HG முகர்ஜி நான் படிச்சிருந்தேன், அவன் கேள்வி கேட்டது ஹரேந்திர குமார் முகர்ஜின்னு கொடுத்தனால இது என்ன புது நேமா இருக்குன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டு போயிட்டேன். அதனாலதான் சொல்றேன் சார், ரெண்டுமே ஒண்ணுதான், ஞாபகத்துல வச்சுங்க. சரி, இப்ப அடிஷனல் நான் வந்து கொடுத்துருக்கேன். என்ன அடிஷனல் அப்படின்னு பாத்தீங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் இவர் தான் வந்து என்னன்னா ஹெட் ஆஃப் ப்ரொவின்சியல்ஸ் வந்து என்ன கான்ஸ்டியூஷன் கமிட்டி, அட்வைசரி கமிட்டி அண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் மைனாரிட்டி. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டெபுட்டி வந்து பிரைம் மினிஸ்டர் அண்ட் ஹோம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. ஸோ இது வந்து என்னன்னா ஜவஹர்லால் நேரு ரிலேட்டடா இருக்கிறது. சர்தார் வல்லபாய் பட்டேல் ரிலேட்டடா இருக்கிறது, மாத்திக்கிட்டேன். ஓகே, ஜவஹர்லால் நேரு இங்க பாருங்க. ஹி வாஸ் அ ஹெட் ஆஃப் யூனியன் வந்து கான்ஸ்டியூஷன் கமிட்டி, ஸ்டேட் கமிட்டி, அதே மாதிரி வந்து நெகோசியேஷன் வித் ஸ்டேட் கமிட்டி இவர் தான். யூனியன் பவர் கமிட்டி தான். லேட்டர் பிகம் ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் வந்து இந்தியா.
டாக்டர் ராஜேந்திர பிரசாத். இவங்க 4 பேருமே இம்பார்ட்டன்ட்னால கொடுத்துருக்கேன் சரிங்களா. டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வந்து பிரசிடென்ட் ஆஃப் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி, அதே மாதிரி ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர் கமிட்டியோட வந்து சேர்மன் இவர் தான், ஸ்டீரிங் கமிட்டியோட சேர்மன் தான். லேட்டர் பிகம் ஃபர்ஸ்ட் வந்து பிரசிடென்ட் ஆஃப் வந்து இண்டிபெண்டன்ட் இந்தியா இவர் தான் சரிங்களா. அடுத்து B.R. அம்பேத்கர் வந்து ஹி வாஸ் த சேர்மன் ஆஃப் டிராஃப்டிங் கமிட்டி அண்ட் ஆல்சோ வந்து லா மினிஸ்டராகவும் வந்து நேருவோட கேபினெட்ல இருந்திருப்பாரு. இது ஏன் சொல்றேன் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த 4 பேருமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து என்ன ஃபிகர் சரிங்களா. ஸோ அதனாலதான் சொல்றேன் எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கிங்க. எதுவுமே வந்து தேவையில்லாத கண்டென்ட்டே கிடையாது. எல்லாத்தையும் நான் வந்து என்ன செக்ரிகேட் பண்ணி ஒன்னொன்னே வந்து பார்த்து மேக் பண்ணிருக்கேன். டெஃபினட்டா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா. இப்ப வாங்க கரெக்டான ஆன்சர் யாருன்னா அம்மு சுவாமிநாதன். ஓகேவா. ஸோ ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து நான் போயிடலாம். வாட் இஸ் த மினிமம் ஏஜ் வந்து பிரிஸ்கிரைப் பை த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா ஃபார் அப்பாயின்மெண்ட் வந்து கவர்னர் ஆஃப் ஸ்டேட். ஸோ இது கொஞ்சம் வந்து டிவியேட் ஆகுது. நம்ம மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் பிரியாம்பல் தான் பார்த்துட்டு இருக்கோம். பட் இந்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, இந்த கான்ஸ்டியூஷன் இந்தியா வந்து என்ன சொல்லிங்கன்னா கவர்னருக்கு வந்து என்ன ஏஜ் லிமிட் அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. சோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் அந்த ஒரு ஃபார்மை கொடுத்து 35 வருஷம் வந்து இருக்கணும். அதாவது இப்ப அவங்க வந்து என்ன கான்ஸ்டியூஷன் படி வந்து அவர் கவர்னர் ஆகணும் அப்படின்னா அவருக்கு மினிமம் வந்து 35 வருஷம் இருக்கணும் சரிங்களா. ஆர்டிகல் 153 வந்து ஸ்டேட்மெண்ட் ஈச் ஸ்டேட் வந்து கவர்னர் இருக்கும். இப்ப ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் ரிலேட்டடா இருக்கிற ஆர்டிகல் 153 டு ஆர்டிகல் 167. சரி, அதெல்லாம் விட்டுருங்க. நம்மளுக்கு தேவையானது என்ன அப்படின்னா அந்த ஏஜ் தானே. ஒவ்வொரு இதுக்குமே வந்து ஏஜ் லிமிட். இப்ப 35 வருஷம் மினிமம் யாருக்கெல்லாம் வேணும் அப்படின்னா பிரசிடென்ட்டுக்கு வேணும், வைஸ் பிரசிடென்ட் வேணும், கவர்னருக்கு வேணும். சரி, இப்ப 25 வருஷம் யார் யாருக்கெல்லாம் வந்து வேணும்னா நீங்க பிரைம் மினிஸ்டர் இதாக போறீங்க அப்படின்னா உங்களுக்கு மினிமம் வந்து என்ன 25 இருக்கணும். சீஃப் மினிஸ்டருக்கு 25, அதே மாதிரி வந்து என்ன எம்பி லோக்சபாக்கு 25, எம்எல்ஏக்கு வந்து 25. அதே மாதிரி இங்க 30 இருக்கு பாத்தீங்களா. சோ இதையுமே நாவத்துல வச்சுக்கோங்க. 30 யாருக்கு வேணும்னா ராஜ்யசபா, அதே மாதிரி வந்து எம்எல்சி. எம்எல்சி என்னன்னா மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வரீங்களா. அப்படி ராஜ்யசபா வந்து அதுவுமே வந்து என்னன்னா மெம்பர் ஆஃப் நம்ம பார்லிமெண்ட் வந்து என்னன்னா இது வந்து என்ன ஹையர். ஓகேங்க. சோ ஹையர் வந்து என்ன ஹவுஸ். சோ அதே மாதிரி எம்எல்சியுமே வந்து நம்ம ஸ்டேட்ல வந்து ஹையர் ஹவுஸ். அதே நம்ம லோக்சபா வந்து லோவர் ஹவுஸ் ஆஃப் வந்து பார்லிமெண்ட். எம்எல்ஏ வந்து மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி வந்து லோவர் ஹவுஸ் ஆஃப் ஸ்டேட் சரிங்களா. சர்பஞ்சுக்கு வந்து என்ன 21 வருஷம் இருந்தா போதும். ஸோ நம்ம கூட வந்து என்ன பண்ணலாம், 21 வயசு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து என்னன்னா லோக்கல் எலெக்ஷன்ல நின்று வந்து வின் பண்ணலாம் சரிங்களா. ஸோ இது ஏன் சொல்றேன் அப்படின்னா இது கொஞ்சம் குழப்பற மாதிரி இருக்கும். நம்ம அக்யூரேட்டா வந்து என்ன ப்ரிப்பேர் பண்ணிட்டாதான் அந்த 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 ஏஜ் வந்து என்னன்னா ரொம்பவே வந்து என்ன இம்பார்ட்டன்டா இருக்கும் சரிங்களா. ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் என்ன, மினிமம் ஃபார் கவர்னர் எவ்வளவு 35 வருஷம் இருக்கணும் சரிங்களா. ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டினை பாருங்க. டோட்டல் மெம்பர்ஷிப் ஆஃப் த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி வாஸ் வந்து 389 of which dash were representative of princely state இருக்குல்ல. சோ இதுவுமே வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்பர் வைஸ் இருக்கு சரிங்களா. சோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் இங்க பாருங்களேன். டோட்டல் ஸ்ட்ரென்த், அதாவது நம்மளோட கான்ஸ்டியூண்ட் அசம்பிளில மொத்த ஸ்ட்ரென்த் எல்லாம் 389 இருக்குல்ல. இந்த 389 ரெண்டு தான் பிரிப்பாங்க. ஒன்னு பிரிட்டிஷ் இந்தியா கீழே வரும், இன்னொன்னு பிரின்ஸ்லி ஸ்டேட் கீழே வரும். பிரின்ஸ்லி ஸ்டேட்ல 93 பேர் வருவாங்க. பிரிட்டிஷ் இந்தியா கீழே வந்து 296 வரும். இந்த 296 ரெண்டா பிரிப்பாங்க. அது என்னன்னா 292 வந்து ப்ரொவின்சியல் லெஜிஸ்லேச்சர் இருந்து வருவாங்க. மிச்சம் 4 இருக்கு பாத்தீங்கன்னா அந்த 4 என்ன வருவாங்க அப்படின்னா சீஃப் கமிஷனரோட ப்ராவின்ஸ்ல 4 பேர். அந்த சீஃப் ப்ரொவின்ஸ் இருக்கு பாத்தீங்கன்னா அந்த 4 ப்ரொவின்ஸ் மட்டும் இங்க நான் மென்ஷன் பண்ணிருக்கேன். ஒன்னு டெல்லி, இன்னொன்னு வந்து அஜ்மர் மெர்வாரா, இன்னொன்னு கூர், இன்னொன்னு வந்து பிரிட்டிஷோட பலுச்சிஸ்தான். இந்த 4 தான் வந்து என்ன இந்த ப்ராவின்சஸ் சீஃப் கமிஷனர் ப்ராவின்சஸ் 4 பேர் உள்ள வருவாங்க. இது ஏன் எல்லாத்தையும் சொல்றேன் அப்படின்னா கண்டிப்பா வந்து என்னன்னா இம்பார்ட்டன்டான ஒரு இது நீங்க தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. அப்ப கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னா 93 பேர் வந்து பிரின்சிபல் ஸ்டேட்ல இருந்து கான்ஸ்டியூண்ட் அசம்பிளிக்கு வந்திருக்காங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். சோ மெம்பர் ஆஃப் வந்து கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி சைன் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா இந்த இயர் எந்ததுன்னு கேட்டிருக்காங்க. இது ரொம்பவே வந்து என்னன்னா கன்ஃபியூஸ் ஆன கொஸ்டின் சரிங்களா. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கான்ஸ்டியூஷன் அசம்பிளி சைன் பண்ணது எப்ப 26 நவம்பர் 1949 அதான் சொல்லிட்டு போட்டு போயிருவாங்க. ஆனா அது கிடையாது. இது ரொம்ப மைன்யூட்டா நீங்க பார்க்கணும் சரிங்களா. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் என்னன்னு பாருங்க. 24 ஜனவரி 1950 தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஏன் அப்படின்னா கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணப்பட்டது 1946. அப்ஜெக்டிவேஷன் மூவ் பண்ணது 1946 டிசம்பர் மாசம். கான்ஸ்டியூஷன் அடாப்ட் பண்ணது 1949 நவம்பர் 26. ஆனா நம்ம சைன் பண்ணது வந்து 24 ஜனவரி. கான்ஸ்டியூஷன் அசம்பிளியோட மெம்பர் சைன் பண்ணது வந்து 24 ஜனவரி 1950. அகைன் அண்ட் அகைன் டெல்லிங் தட் இதை வந்து நோட் பண்ணிக்கிங்க. நான் நிறைய வாட்டி நான் மிஸ்டேக் பண்ணிருக்கேன், அதனால சொல்லிருக்கேன். இப்ப கான்ஸ்டியூஷன் கேம் இன்டு ஃபோர்ஸ், கான்ஸ்டியூஷன் அசம்பிளி சீஸ் டு எக்ஸிஸ்ட் வந்து 26 ஜனவரி 1950 சரிங்களா. அப்ப தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ரிலேட்டடா இருக்க எல்லா ப்ரொவிஷனும் எனக்கு தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. அதோட அடிஷனல் என்ன கொடுக்கணும், நம்ம கான்ஸ்டியூஷன் அசம்பிளியோட கான்ஸ்டியூஷன் அப்ப எத்தனை ஆர்டிகல்னா 395 ஆர்டிகல் இருந்துச்சு, 8 ஷெட்யூல் இருந்துச்சு, 22 பார்ட் இருந்துச்சுங்க. இப்ப 12 ஷெட்யூல் வந்து வந்துருச்சு சரிங்களா.
இதையும் நீங்க வந்து என்ன தெரிஞ்சுக்கணும். ஓகே, அப்ப கரெக்ட் ஆன்சர் என்னன்னா 26 நவம்பர் சாரி, நானே மாத்திரம் பாருங்களேன். ஸோ 24th ஜனவரி வந்து என்ன சாரி இங்க இருக்கு 24th ஜனவரி 1950 தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா, நிறைய வந்து சுத்துற மாதிரி இருக்கு, பட் புரிஞ்சுக்குங்க. ரொம்பவே வந்து என்னன்னா நம்ம இது இப்போ ஓகே லேர்ன் பண்ணும்போது ஓகே, எக்ஸாம் டைம்ல ஸ்ட்ரெஸ் டைம்ல நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ல, அப்பதான் நம்மள வந்து மாத்தி விடும். அதுக்காக தான் நான் சொல்றேன். சரிங்களா, ரொம்ப கிளாரிஃபை வந்து இதை வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க, 1946 who among the following was made a interim president of இந்தியன் கான்ஸ்டியூன் அசம்பிளின்னு சொன்னேன். இது வரைக்கும் நம்ம பார்த்த கொஸ்டின் மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூன் பிரியாம்பிள் நிறைய கொஸ்டின் என்னன்னா கான்ஸ்டியூன் அசம்பிளி ரிலேட்டடா. அப்ப நீங்க என்ன பண்ணணும், கான்ஸ்டியூன் அசம்பிளி ஃபண்டமெண்டலா நீங்க வந்து தரவா வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். அதுதான் இதுல இருந்து நம்ம லேர்ன் பண்ணது. சரிங்களா, இப்ப இன்ட்ரீம் பிரசிடென்ட் யாருன்னு பார்த்தலாம். சோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் என்ன, சச்சினேந்திர சின்ஹா. சோ இவர் தான் வந்து என்ன அப்படின்னா இன்ட்ரீம்னா ஒன்றும் கிடையாது, டெம்பரரியான வந்து என்ன பிரசிடென்ட். சரிங்களா, அப்ப பர்மனன்ட் பிரசிடென்ட் யாருன்னு டவுட் வரல, அதுதான் வந்து ராஜேந்திர பிரசாத். சரிங்களா, இப்ப ராஜேந்திர பிரசாத் வந்து பர்மனன்ட் பிரசிடென்ட், டெம்பரரி பிரசிடென்ட் வந்து சச்சிதானந்த சின்ஹா. இவர் தான் வந்து ஹி வாஸ் ஃப்ரம் வந்து பீகார். ஸோ இந்த இமேஜ் யாரு அப்படின்னா ராஜேந்திர பிரசாத்தோட இமேஜ். சரிங்களா, சரி அப்ப கரெக்ட் ஆன்சர் என்ன, சச்சிதானந்த சின்ஹா. இவர் தான் வந்து என்னன்னா டெம்பரரி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி. ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன், who described the preamble of Indian Constitution as a political horoscope of Indian Constitution கேட்டிருக்காங்களே. ஸோ இந்த கொஸ்டினுமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட், பிரியாம்பிள் இருந்து நல்ல ஒரு கொஸ்டின். பட் யாரு சொன்னா அப்படின்னா கேஎம் முன்ஷி. சரிங்களா, ஸோ இவர் கேஎம் முன்ஷி, இந்த இடத்துல கே இருக்கு, இந்த இடத்துல எம் இருக்கு, இந்த இடத்துல முன்ஷி இருக்கு, ஃபுல் நேம் கொடுத்தனால வந்து இது பண்ணிடாதீங்க. ஸோ இவர் வேற ஆள் நினைச்சு போயிடாதீங்க. அப்ப கேஎம் முன்ஷி வந்து பிரியாம்பிள் பொலிட்டிக்கல் ஹாரோஸ்கோப் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். இதை ஏன் சொல்லியிருக்காங்கன்னா, நார்மல் ஒரு ஹாரோஸ்கோப்போட வேலை என்ன இருக்கும், கண்டிப்பா அது வந்து பர்சனோட ஃபியூச்சரை வந்து ஃபோர்காஸ்ட் பண்ற மாதிரி இருக்கலாம். அதுதான் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனோட வந்து என்னன்னா ஃபியூச்சர்ல எந்த மாதிரி இந்தியா வரப்போகுது அதை பத்தி இது சொல்லுதோ அப்படின்னா பிரியாம்பிள் சொல்லுவாங்க. ஏன்னா பிரியாம்பிள் பாருங்களேன் எல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க. எப்படி சொல்லுவாங்கன்னா, நம்மளோட கான்ஸ்டியூஷனோட வந்து இன்டர்ஃபேஸ், அதாவது ஒரு புக்குன்னு எடுத்துக்கலாம், ஒரு புக்கோட வந்து அந்த ஃப்ரீ பேஸ் இருக்குல்ல, அந்த அதாவது ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணையே வந்து ஃப்ரண்ட் பேஜ்ல வந்து என்ன கொடுத்துருப்பாங்க, அதுதான் பிரியாம்பிள் எடுத்துக்கங்க. சரிங்களா, உள்ளக்க இருக்கிறது எல்லாமே வந்து கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன். அப்படி பார்க்கும்போது இங்க பாருங்க, வி த பீப்புள் ஆஃப் இந்தியா ஆரம்பிச்சுல இருந்து சாவரின், சோசியல், செக்குலர், டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக், இது எல்லாத்தையும் தான் வந்து கான்ஸ்டியூஷன் உள்ள ஒன் பை ஒன் வந்து ப்ரொவிஷனா பேச போகுது. ஜஸ்டிஸ் இருக்கு, லிபர்ட்டி இருக்கு, ஈக்குவாலிட்டி இருக்கு, ஃபெட்டர்னிட்டி இருக்கு. அதே மாதிரி எப்ப நம்ம வந்து அடாப்ட் பண்ணோம், நவம்பர் 1949 அடாப்ட் பண்ணோம். இதுல நீங்க புரிஞ்சுக்கிற வேண்டியது 42nd அமெண்ட்மெண்ட்ல வந்து நம்ம 3 வேர்டு வந்து ஆட் பண்ணிருக்கோம். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோசியலிஸ்ட் ஒன்னு, செக்குலர் ஒன்னு, இன்டெகிரிட்டி ஒரு ஒன்னு. இது எல்லாமே நீங்க அடிஷனலா வந்து தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா, சோ அப்ப கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னா, யாரு இந்தியன் கான்ஸ்டியூஷன் பொலிட்டிக்கல் ஹாரோஸ்கோப் அப்படின்னு சொன்னதுன்னா கேஎம் முன்ஷி தான் வந்து என்ன சொல்லியிருக்காரு. சரிங்களா, ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். சோ இந்த கொஸ்டின் பாருங்க, வென் வாஸ் த ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் அசம்பிளியோட எலெக்ஷன் ஹெல்ட் இன் இந்தியான்னு சொல்றாங்க. இதுக்குமே வந்து என்னன்னா கொஞ்சம் டஃபா இருக்கும். பட் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி எப்ப ஃபர்ஸ்ட் டைம் ஃபார்ம் பண்ணப்பட்டது அது நம்ம தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா இயரை வந்து கண்டுபிடிச்சலாம். இவன் கேட்டிருக்கு இயர் மட்டும் தான் கேட்டிருக்கான், இதே இது மந்த் கேட்டதுன்னா கொஞ்சம் டவுட்டா இருக்கும். சரிங்களா, சோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் பாருங்க. சோ நான் டைம் லைனே வந்து கம்ப்ளீட்டா கொடுத்துருக்கேன். இந்த டைம் லைன் ஒன் படி வந்து 6th டிசம்பர் 1946 இதுலதான் வந்து கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஸ்டார்ட் பண்றாங்க. சரிங்களா, அப்போ ஃபார்மேஷன் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி எப்படின்னா 6th டிசம்பர் 1946. அதுல இருந்து ஃபாலோடு பை வந்து ஃபர்ஸ்ட் மீட்டிங் வந்து 9th வந்து டிசம்பர்ல ஸ்டார்ட் ஆகுது. 11th டிசம்பர்ல வந்து பிரசிடென்ட் வந்து அப்பாயிண்ட் பண்றாங்க. வைஸ் சேர்மன் வந்து ஹசி முகர்ஜி அப்பாயிண்ட் பண்றாங்க. கான்ஸ்டியூஷன் லீகல் அட்வைசர் பி.என். ராவ். இந்த பி.என். ராவ் வந்து ஆல்ரெடி கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க எஸ்எஸ்சில, அதையுமே நான் வந்து பார்ட் 1ல கொடுத்திருந்தேன். சரிங்களா, இப்ப அடுத்து பாருங்க, 13th டிசம்பர்ல வந்து அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் யார் மூவ் பண்ணிருப்பாருன்னா ஜவஹர்லால் நேரு வந்து மூவ் பண்ணிருப்பாரு. இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் தான் நம்ம பிரியாம்பிளா வந்து எடுத்துருப்போம். சரிங்களா, சோ அடுத்து பாருங்க, நம்மளோட 1947ல வந்து அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன்ஸ் அடாப்ட் பண்ணிருப்பாங்க கான்ஸ்டியூஷன் அசம்பிளி. அடுத்து 1947 ஜூலைல வந்து நேஷனல் பிளாக், நான் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் 1947 தான் நேஷனல் பிளாக் வந்து அடாப்ட் பண்ணிருப்பாங்க. அடுத்து பாருங்க, 15th ஆகஸ்ட் 1947ல வந்து டொமினியன் ஆஃப் இந்தியா வந்து பாகிஸ்தானை வந்து ஸ்பிளிட் பண்ணிருக்காங்க. ஏன்னா இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் வந்து 1947 இடத்துல பிளே ஆயிருக்கும். சரிங்களா, அடுத்து 29th ஆகஸ்ட் 1947ல வந்து டிராஃப்டிங் கமிட்டி வந்து அப்பாயிண்ட் பண்ணி டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் சேர்மனா வந்திருப்பாரு. அடுத்து 1948 16 ஜூலைல வந்து என்ன அப்படின்னா அலாங் வித் ஹச்சி முகர்ஜி, விடி வந்து கிருஷ்ணமாச்சாரி எல்லாமே வந்து என்ன பண்ணா எலெக்டட் ஆஸ் வந்து செகண்ட் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி. நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, பிரசிடென்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வந்து ராஜேந்திர பிரசாத், வைஸ் பிரசிடென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹச்சி முகர்ஜி, இன்னொரு செகண்ட் வைஸ் பிரசிடென்ட் அப்படின்னா விடி வந்து கிருஷ்ணமாச்சாரி. ஓகேவா, அடுத்து பார்க்க வேண்டியது 26 நவம்பர் 1949. இதுல என்னன்னா கான்ஸ்டியூஷன் இந்தியா வந்து என்ன பாஸ் பண்ணிருப்பாங்க, அடாப்டட் பை த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி. அது வந்து என்ன அப்படின்னா 24 ஜனவரி 1950ல வந்து லாஸ்ட் மீட்டிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி எல்லா மெம்பரும் சைன் பண்ணிருப்பாங்க. எதுக்குன்னா அந்த கான்ஸ்டியூஷன் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா, அதுபடி
லாஸ்ட் ஃபைனல் நடந்ததுன்னா 26 ஜனவரி 1950 நம்ம கான்ஸ்டியூஷன் இந்தியா வந்து என்ன கேம் இன்டு ஃபோர்ஸ் ஆயிருக்கு சரிங்களா. இது எல்லாமே இம்பார்ட்டன்ஸ் இல்லைங்களா. ஏன் சொல்றேன்னா இதுக்கு முன்னாடி பார்த்த நிறைய கொஸ்டின்ல இருந்து ஆன்சர் இதுல இருந்தே நம்ம எடுத்து வந்து ஆன்சர் பண்ற மாதிரி தான் இருக்குங்களா. அதனால சொல்றேன் ஓகேவா. இப்ப கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னா 19 வந்துன்னா 46 தான் வந்து ஃபர்ஸ்ட் யூன் கான்ஸ்டியூஷன் அசம்பிளியோட எலெக்ஷன்ஸ் வந்து எப்ப எலெக்ஷன் 1947 தான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபார்ம் பண்றேன்னா அந்த டைம் தானே எலெக்ஷன் வந்திருக்கும். அப்ப கரெக்ட் ஆன்சர் வந்துன்னா 19 வந்து 46 ஓகேவா. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். சோ நம்மளோட ஃபைனல் கொஸ்டின்ஸ் இதுல என்ன சொல்லிருக்காங்க, இன் விச் இயர் டிட் மோட்டிலால் நேரு வந்து சேர்மன் அண்ட் 8 அதர் காங்கிரஸ் லீடர் டிராஃப்ட் அ கான்ஸ்டியூஷன் ஃபார் இந்தியான்னு இருக்குல்ல. சோ இது என்ன அப்படின்னா மோட்டிலால் நேருனால சில பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா ஜவஹர்லால் நேருன்னு எடுத்துட்டு போயிருவாங்க. ஜவஹர்லால் நேரு கிடையாது, ஜவஹர்லால் நேரோட அப்பா தான் மோட்டிலால் நேரு சரிங்களா. சோ இது எப்ப அப்படின்னா நேரு ரிப்போர்ட் அப்படின்னு நம்ம பாலிட்டில வந்து ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம். நேரு ரிப்போர்ட் எப்ப இது பண்ணிருப்பாங்கன்னா 1928 வந்து என்னன்னா ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. ஏன் இந்த நேரு ரிப்போர்ட்டை வந்து இவங்க இது பண்ணுவாங்கன்னா நேரு ரிப்போர்ட் ஒண்ணும் கிடையாது, இவங்க கான்ஸ்டியூஷனை வந்து டெவலப் பண்றதுக்கான ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இனிஷியலா வந்து ஸ்டார்ட் பண்ணது. இது ஏன் பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம். இங்க பாருங்க, இந்த கமிட்டி வாஸ் கிரியேட்டட் வென் வந்துன்னா லார்ட் பிரிக்கின்கெட் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஆஃப் இந்தியா வந்து என்னன்னா அவரு கேட்டிருப்பாரு இந்தியனால வந்து என்ன கான்ஸ்டியூஷன்லாம் ஒன்றும் வந்து என்னன்னா டெவலப் பண்ண முடியாது, முடிஞ்சா நீங்க டெவலப் பண்ணி காமிங்க அப்படின்னு சொல்லி சவால் விட்டுருப்பாரு. அந்த சவாலை ஏத்து வந்துன்னா மோட்டிலால் நேரு வந்துன்னா ரிப்போர்ட்டை இது பண்ணிருப்பாரு 1928 சரிங்களா. சோ அந்த ரிப்போர்ட்டை ஹெட்டட் பை வந்துன்னா மோட்டிலால் நேரு தான். அப்ப நீங்க தெரிஞ்சுக்கிற வேண்டியது ஜவஹர்லால் நேரு வந்து சன் ஆஃப் மோட்டிலால் நேரு, இவர் தான் வந்து என்ன சேர்மன் ஆஃப் நேரு ரிப்போர்ட் சரிங்களா. இந்த நேரு ரிப்போர்ட்ல என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா டிமாண்ட் ஃபார் வந்துன்னா ரைட் ஆஃப் ஹிந்துஸ் ஒன்லி அண்ட் நாட் ஃபார் வந்து இந்தியன்ஸ் அப்படின்னு இருக்கும். டிமாண்ட் ஃபார் வந்து செல்ஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஏன் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா 1928 நம்மளோட டிமாண்ட் என்ன அப்படின்னா டொமினியன் சொல்லுவாங்க. டொமினியன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது நான் வந்து பிரிட்டிஷ் கீழே இருக்கேன், ஆனா எனக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தா நிறைய ரைட்ஸ் கொடு, நான் வந்து எங்களே வந்து என்ன இது பண்ணிக்கிறோம், எனக்கு மேல வந்து என்ன நீர் பட் உள்ள இருக்கிற லோக்கல் எல்லாத்தையும் நாங்களே பண்ணிக்கிறோம், அதுதான் டொமினியன் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. சோ அதே மாதிரி டிமாண்டட் ஃபார் வந்து இந்தியா வந்து என்ன ஃபெடரேஷன், டிமாண்டட் ஃபார் வந்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் டு பி இந்தியா நாமினேட், இது எல்லாமே இருக்கும் சரிங்களா. இந்த நேரு ரிப்போர்ட் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா முஸ்லீம் வந்து அப்போஸ் பண்ணுவாங்க. ஸோ அது எல்லாமே வந்து என்னன்னா நம்ம ஹிஸ்டரி பார்ட்ல வந்து படிக்க வேண்டியது இருக்கும் சரிங்களா. அப்ப தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்ன அப்படின்னா இந்த நேரு ரிப்போர்ட் எப்ப டெவலப் பண்ணிருக்காங்கன்னா 1928 வந்து டெவலப் பண்ணிருக்காங்க. ஸோ அதுதான் இப்போதைக்கு நம்ம லேர்ன் பண்ணிக்கிறது சரிங்களா. ஸோ இவ்வளவுதான். இது வரைக்கும் வந்து என்னன்னா மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷன் பிளஸ் பிரியாம்பல்ல எஸ்எஸ்ல என்னெல்லாம் கேட்டிருந்தாங்களோ எல்லாத்தையும் கம்பைலேஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டோம். ஸோ இது மோர் தென் எனஃப். இப்போ உங்களோட ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்குன்னா ஃபர்ஸ்ட் நீங்க ஃபண்டமெண்டல் எல்லாத்தையும் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. அதாவது நீங்க பாலிட்டி அப்படின்னு படிக்கும் போது லட்சுமிகாந்த் படிக்கலாம், இல்ல சில பேர் வந்து ஓன் ஹேண்ட் ரைட்டிங் நோட்ஸ் வச்சிருக்கலாம். எல்லாத்தையும் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் முடிச்சிருங்க. முடிச்சதுக்கு அப்புறம் இந்த கொஸ்டின் வந்து பாருங்க, பார்த்து எஸ்எஸ்ல எந்தெல்லாம் வந்து மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷன் கேட்டிருக்காங்க, பிஎம்எல் கேட்டிருக்காங்க, அது எல்லாத்தையும் நீங்க பண்ணனா இது செகண்ட் ரிவிஷன் ஆயிரும். உங்களுக்கு வந்து என்ன ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங் ஆயிரும் சரிங்களா. ஸோ புரியும்னு நினைக்கிறேன். ஸோ நான் கொடுக்குற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். அப்படி இருந்துச்சு நம்ம சேனல் வந்து மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாவ் அ நைஸ் டே.